அக்கா கனிமொழி அக்கா வணக்கம். இன்னுமாக்கா அந்த பழைய பஞ்சாங்கத்தையே பாடிட்டு இருக்கிறீங்க? புதுசா கொஞ்சம் ஏதாவது சொல்லுங்க அக்கா. இன்னைக்கு திருப்பூர் பிரச்சாரத்துல சொல்லியிருக்கீங்க, மோடியோட அரசாங்கம் 100 நாள் வேலை திட்டத்தை இழுத்து மூடிட்டாங்க. நீங்க அப்டேட் ஆகாம இருக்கிறதுக்கு நாங்களும் மக்களுமாக்கா பலியாக முடியும்? 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாளா எக்ஸ்டெண்ட் பண்ணி இதை நாங்க மக்கள்கிட்டயே கொண்டு போய் சேர்த்தாச்சுக்கா. இந்த பழைய புராணத்தை எல்லாம் சொல்றதை விட்டுட்டு புது புராணத்தை பத்தி ஏதாவது சொல்லுங்கக்கா. அதே மாதிரி தேர்தல் அறிக்கையை பத்தி நீங்களாக்கா பேசுறீங்க? முத நீங்க தேர்தல் அறிக்கையில ஒரு வாக்குறுதி கொடுத்தீங்களேக்கா, ஞாபகம் இருக்காக்கா? கொஞ்சம் நீங்க என்ன வாக்குறுதி கொடுத்தீங்கன்னு பார்த்துட்டு அப்புறமா பேசுறீங்களா? நிச்சயமாக உறுதியாக நான் சொல்றேன், திமுகவுடைய முதல் கையெழுத்து மதுவிலக்கிற்கான கையெழுத்தாகத்தான் தலைவருடைய முதல் கையெழுத்து. 500 ரூபாய் கேஸ் சிலிண்டர் வழங்கப்படும். அதே போல பெட்ரோல் இப்ப ஜாஸ்தி, நம்ம ஆட்சி வந்தோட 75 ரூபாய்க்கு வழங்கப்படும். அதே போல டீசல் 62 ரூபாய். விவசாய கடன் ரத்து செய்யப்படும், கல்வி கடன் ரத்து செய்யப்படும், டோல்கேட் எல்லாம் மூடப்படும். இதெல்லாம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தந்திருக்கக்கூடிய வாக்குறுதி. இந்த மாதிரி நீங்க கொடுத்த தேர்தல் அறிக்கையே என்ன ஆச்சுன்னு தெரியல. நீங்க மத்தவங்க கொடுக்கற தேர்தல் அறிக்கையை பத்தியே வாக்கா பேசுறீங்க? வேண்டாங்க்கா, அந்த மாதிரி வேண்டாங்க்கா. புதுசா ட்ரை பண்ணுங்க, முடிஞ்சா மக்களை ஏமாத்த பாருங்க. நன்றி, வணக்கம்.